அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான்னு சொல்கிறாங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களோட தலைவராகவும் ஆற்றல் மற்றும் தைரியத்தோட அதிபதியாகவும் இவர் இருக்காருங்க. குறிப்பாக சொல்லணும்னா சூரியனோட ஆதிக்கத்தால் தலைமை பண்பும் கம்பீரமும் சுபாவமும் கொண்டவராக நீங்கள் இருக்க போகிறீங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமைஞ்சாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. சில விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள்னு இது மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் சாதகமான இடத்திற்கு மாறுறதுனால தனலாபம் நிறைய ஏற்பட போகுதுங்க. புதிய வெளிநாடு வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க போகுது. ஜென்ம ராசியில் கேதுவும் 8ஆம் இடத்துல சனியும் சஞ்சரிக்கிறதுனால சில நேரங்களில் மனதில் குழப்பமும் தேவையற்ற சிந்தனைகளும் வந்து போகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களோட ஆதரவும் குழந்தைகளோட வழியும் மகிழ்ச்சியும் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களாகவே அமைய போகுதுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. உங்களுக்கு மகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுபவங்களை படிப்பினையாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. ஜென்ம ராசிக்கு சஞ்சரித்து வரக்கூடிய ஞான மோட்சக்காரரான கேது பார்த்தீங்கன்னா உங்களோட மனதில் நிறைய குழப்பத்தையும் தேவையற்ற சிந்தனைகளையும் உருவாக்க போகிறார். எத்தனை முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இழுபறியான நிலையே உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்கள் பெரிதும் நம்பி இருந்த நண்பர்களும் அவசர ஆபத்திற்கு உதவாமல் நகர்ந்து போக போகிறாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. செய்து வரும் வேலையில் நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுதுங்க. மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு உதவி புரிய முடியாத நிலையில் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா முதலீட்டுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்காமல் போக போகுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகள் எதிர்பாராத அளவிற்கு பலன் தராமல் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக போகுது. விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு செலவுகளை உங்களுக்கு அதிகரித்தாலும் அஷ்டம சனியால் ஏற்பட்டு இருக்கும் பாதிப்பிலிருந்து உங்களை விடுபட போகிறார். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. எதிர்ப்பு நோய் நொடி என்று இருந்த உங்களுக்கு அந்த மாதிரியான நிலையெல்லாம் மாறப்போகுது. துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாக போகுது. தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு விலகப் போகுது. வேலை செஞ்சிட்ருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட போகுதுங்க. குடும்பம் ஓரிடம் என்று வாழ வேண்டிய நிலை சிலருக்கு உண்டாக போகுது. பெண்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது மிக மிக நல்லது. புதிய நட்புகளிடம் ஒரு விலகி இருப்பதால் சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் கொஞ்சம் தடுக்கலாம். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய அனுபவம் கிடைக்க போகுது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணை வழிபட சங்கடங்கள் விலகுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை குறைகளை சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க. மறக்காமல் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா பூரம் செல்வம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வக்கோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சஞ்சாரமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. எதிர்பார்த்த வருமானம் வரப்போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக போகுது. புதிய வாகனம் வாங்கும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சிட்ருக்க தொழிலில் லாபம் நிறைய கிடைக்க போகுது. பொருள் சேரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகப்போகும். கணவரோட உடல்நிலையை எண்ணி சங்கடப்பட்டு வந்த பெண்களுக்கு மனதில் நிம்மதி ஏற்பட போகுது. உங்களுடைய தாலி நல்ல பலம் பெற போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு தானாகவே வந்து சேரப்போகுது. உங்களுடைய லாபாதிபதி பார்த்தீங்கன்னா புதன் மாதத்தோட முற்பகுதியிலே வக்கிரம் அடைஞ்சு இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஜூலை 8 முதல் லாப புதனால் எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு லாபம் தாங்க. புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுது. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க. தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே நடந்தே தீரப்போகுது. உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறாங்க. வருவோருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது. மனம் தெளிவடைய போகுது. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகப் போகுதுங்க. விளைச்சலில் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்க போகுது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி நாராயண வழிபட நன்மைகள் அனைத்துமே நடக்குங்க. உத்திரம் 1ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிநாதர் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகப் போகுதுங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே நீங்க போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. அரசு வழி வேலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லாபம் தரக்கூடியதாகவே இருக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரப்போகுது. வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர குடியுரிமை என்ற கனவு நனவாக போகுதுங்க. பெரியோர் ஆதரவு கிடைத்து முன்னேற்ற பாதையில் நடைபெற போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லை, குறிப்பாக சொல்லணும்னா மெமோ இடைநீக்கம் என்ற சங்கடங்களை அனுபவித்து சோர்ந்து போன உங்களுக்கு அவற்றிலிருந்து மாற்றம் ஏற்பட போகுது. நிறுத்தி வைக்கப்பட்ட ஊதியமும் தடைப்பட்ட பதவி உயர்வும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. மனதில் நிம்மதி உண்டாக போகுது. விரைய குருவால் செலவுகள் அதிகரித்தாலும் உங்களோட மனதில் மகிழ்ச்சி இருக்குங்க. நோய் நொடி அனைத்துமே விலகுங்க. அஷ்டம சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் இல்லாமல் போக போகுது. நினைத்ததை சாதிக்கும் அளவிற்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுங்க. வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்ப்பும் பூர்த்தியாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாயம் கூட போகுதுங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா தவறான நட்புகளை விலகி படிப்பில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் சூரியனை வழிபட எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைய திருப்பங்கள் புதிய புதிய திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க. வருமானம் 1 மடங்கு வந்தாலும் விரயம் 2 மடங்கு ஆகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் குடும்பம் சம்மந்தப்பட்ட சில நல்ல முடிவுகளை எடுக்க போகிறீங்க. அவசரப்பட்டு பேசுகின்ற மனைவியை அனுசரணையோடு பார்ப்பது பொறுப்பை உணர்த்துவதற்குரிய ஒரு விஷயமாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் குதூகலமான நிலை உண்டாக போகுது. குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா அன்போடு அரவணைத்து உறவை வலுப்படுத்த நிலை பெற போகிறீங்க. தொடக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் ஏற்பட்டாலும் அவை மகிழ்ச்சியாகவே மாறப்போகுதுங்க. நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவதால் சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் மன தைரியம் உங்களுக்கு நிறையவே இருக்கு. உங்களுடைய வியாபாரம் நல்ல முறையில் நடப்பதால் பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்க போகுதுங்க. வீட்டிற்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் நிலை உங்களுக்கு உருவாக போகுது. நண்பர்களால் தக்க சமயத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கப்பட போகுதுங்க. புண்ணிய தலங்களுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு நிறைய ஏற்பட போகுது. இதனால் குடும்பத்தினோட மத்திய ஆன்மீக பலம் அதிகரிக்க போகுதுங்க. பிள்ளைகளோட வேலை படிப்புக்காக கொஞ்சம் செலவு ஆக வேண்டும். அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சில முன்னேற்றங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களால் சில சிக்கல்கள் உண்டானாலும் அதிலிருந்து விடுபட போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. அதிகாரிகளோட ஆதரவு அவ்வளவாக எதிர்பார்க்க இயலாதுங்க.
மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கவனமாக வேலை செய்வது மிக மிக நல்லது. தொழிலில் கடந்த மாத லாபத்தை இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது. போட்டிகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுதுங்க. மறைமுக பிரச்சனைகளால் சில தாக்கங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. ஆனால் அதிலிருந்து விடுபட்டு மேன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாகவே அமைய போகுது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நன்றி.